வணக்கம். நான் சசிகலா. சரித்திர தேர்ச்சிக்கோள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகத்துல மிகப்பெரிய பாம்புன்னு பாத்தீங்கன்னா அது டைட்டானோபோவா. ஆனா அந்த பாம்பையே மிஞ்சுற அளவுக்கு இந்தியாவுல குஜராத் மாநிலத்துல ஒரு பாம்பினுடைய புதைப்படிமம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பாம்பிற்கு தான் வாசிக் இண்டிகஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பாம்பு பாத்தீங்கன்னா 4.7 கோடி ஆண்டுகள் பழமையானதாகவும் மட்சைட்டே அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்ததாகவும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மட்சைட்டே குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பாம்புகளும் பாத்தீங்கன்னா முற்றிலுமாவே அழிஞ்சிருச்சு. இந்த மட்சைட்டே குடும்பத்தை சேர்ந்த பாம்புகள் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கோண்டுவானா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கண்டத்துல உருவானதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது வாசிக் இண்டிகஸ் பாம்பினுடைய புதைப்படிவம் குஜராத் மாநிலத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பாம்பு குஜராத்லதான் உருவாச்சா இல்ல வேற ஏதாவது பகுதியில உருவாகி வளர்ச்சி பெற்றிருக்குமா? இப்படி இந்த பாம்பை பற்றிய முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்துல பனங்கரோ லிக்னைட் சுரங்கத்தை தோண்டும் போது 27 புதைப்படிமங்கள் கிடைக்கப்படுது. அங்க கிடைச்ச புதைப்படிமங்களை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு அனுப்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கியை சேர்ந்த பேராசிரியர் சுனில் பாஜ்பேயி அவர்கள் இந்த புதைப்படிமங்களை ஆராய்ச்சி செய்யறாரு. இந்த 27 புதைப்படிமங்களும் முதலையோட புதைப்படிமம் அப்படின்னு 2005 அவர் வெளியிட்டு இருந்தாரு. இதனை தொடர்ந்து அவரோட பாத்தீங்கன்னா பேராசிரியர் தேப்ஜி தத்தா அவர்களும் இந்த ஆராய்ச்சியில இணைகிறாரு. இந்த 27 புதைப்படிமங்களும் ஒரு முதலியோடது கிடையாது, இது வேறொரு இனத்தை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. 2022 தான் இது முதலியோடது இல்லை அப்படின்னும் இது ஒரு பாம்பினுடைய புதைப்படிமம் அப்படின்னும் ஆய்வுகளை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த பாம்பிற்கு தான் வாசிக் இண்டிகஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீண்ட காலமாகவே உலகத்தின் மிகப்பெரிய பாம்புன்ற பட்டத்தை டைட்டானோபோவா வச்சிருந்தது. 2024 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வாசிக் இண்டிகஸ் பாம்பு பாத்தீங்கன்னா டைட்டானோபோவை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான உயிரினமா வாழ்ந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எதனால இந்த பாம்பிற்கு வாசிக் இண்டிகஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்படும் போது அந்த இடத்தினுடைய பேரையோ அல்லது அந்த ஆய்வாளருடைய பேரையோ அப்படி இல்லைன்னா புராண காலத்தை சேர்ந்த இடங்களை வைக்கிறது தான் வழக்கம். அப்படிதான் இந்த பாம்பிற்கு பாத்தீங்கன்னா வாசிகி அப்படின்ற இந்து புராணத்துல சொல்லப்படுற ஒரு பாம்பினுடைய பேரை இந்த பாம்பிற்கு வச்சிருக்காங்க. இண்டிகஸ் அப்படின்றது இந்தியாவுல இந்த புதைப்படிமம் கிடைக்கப்பட்டதுனால இண்டிகஸ் அப்படின்னு சொல்லப்படுது. டைட்டானோபோவா அதாவது உலகத்தின் மிகப்பெரிய இந்த புதைப்படிமம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தின் மிகப்பெரிய பாம்பான டைட்டானோபோவாக்கும் பாத்தீங்கன்னா டைட்டன் அப்படின்ற கிரேக்க கடவுளோட பேரை வச்சிருக்காங்க. இந்த வாசிகி இண்டிகஸ், டைட்டானோபோவா, ஜிகாண்டோபிஸ் காஸ்டினி, ஓனாம்பி போன்ற பாம்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மட்சைட்டே என்ற அழிந்து போன பாம்பு குடும்பத்தை சேர்ந்தது. இவை பாத்தீங்கன்னா கிரிட்டேசியஸ் காலத்துல கோண்டுவானா அப்படின்ற மிகப்பெரிய கண்டத்துல தோன்றியதாகவும் அதுக்கப்புறம் பல பகுதிகளுக்கு அது பரவியதாகவும் சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் அப்புறம் நேச்சர் என்ற 2 பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்காங்க. இந்த வாசிகி போன்ற மட்சைட் குடும்பத்தை சேர்ந்த பாம்புகள் பாத்தீங்கன்னா லேட் கிரிட்டேசியஸ் காலத்துல தோன்றிருக்கு. அதாவது 90 முதல் 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிருக்கலாம். இந்த பாம்பினுடைய எடையை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்க்கும்போது அதாவது பாம்பினுடைய வெர்டிபிரேட், பாம்பினுடைய முதுகெலும்புடைய அளவு வச்சுதான் இந்த பாம்புகளுடைய நீளத்தையும் அளவையும் அதாவது நீளத்தையும் எடையும் கணக்கிடுறாங்க. இந்த வாசிக் இண்டிகஸோடைய வெர்டிபிரேட் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இருந்ததுனால இதனுடைய நீளமும் இதனுடைய தடிமனும் பாத்தீங்கன்னா 1 டன் வரையும் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதனுடைய நீளம் 11 இருந்து 15 மீட்டர் வரையும் இருந்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மட்சைட் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பாம்புகளும் பாத்தீங்கன்னா ஒரு 300 இருந்து ஒரு 1000 கிலோ வரையும் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த பாம்பு ஏன் இவ்வளவு பெருசா இருந்திருக்குன்னா அதுக்கு காரணமே கோண்டுவானா கண்டத்துல நிலவிய வெப்பமான சூழ்நிலைதான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை தொடர்ச்சியான வெப்பநிலை இருந்திருக்கு. இதனால கிரிட்டேசியஸ் காலத்துல வாழ்ந்த முதலை, ஆமை, பாம்பு போன்ற குளிரத்த பிராணிகளுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. இந்த குளிரத்த பிராணிகள் பாத்தீங்கன்னா அதுங்களுடைய உடல்ல தானாவே வெப்பத்தை உருவாக்கி கொள்ற தன்மை கிடையாது. அதனால வெளிப்புற சூழல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை தான் அது சார்ந்து வாழுது. இதனாலதான் பாத்தீங்கன்னா சாதாரண நிலையில இருக்கிறத விட இந்த உயிரினங்கள் பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகரிக்கும் போது இதோடைய வளர்ச்சிதை மாறும், அதாவது மெட்டாபாலிசம் பாத்தீங்கன்னா வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுது. இப்படிதான் அந்த பாம்போடைய வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா படிப்படியா அதனுடைய பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. உதாரணமா 2005 வாசிக் இண்டிகஸ் பாம்பு கண்டுபிடிக்கும் போது அது ஒரு முதலையோடுதான் இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லப்பட்டது. அதாவது தவற அடையாளம் கண்டாங்க. இது நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். கிரிட்டேசியஸ் காலத்துல ஊர்வன உயிரினங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்கு அப்படின்றது இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும்.
இந்த வாசிகிண்டிகஸ் பாம்பு நச்சுத்தன்மை இல்லாதது, பதுங்கி வேட்டையாடக்கூடிய ஒரு பாம்பு. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனகொண்டா, பைத்தான் போன்ற பாம்புகளும் பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை இல்லாதது, பதுங்கி வேட்டையாடக்கூடிய பாம்புகளா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாசிகிண்டிகஸோட உடலும் அதோடைய சுழல் போல இறுக்கி கொள்ளக்கூடிய அந்த விஷயமும் தான் முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அந்த டைம்ல ஒரு பெரிய முதலையோட எலும்ப கூட அது இறுக்கி கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை கொண்டதா இருந்திருக்கு. தென் அமெரிக்கால கொலம்பியாவில செரேஜோன் அப்படின்ற ஒரு நிலக்கரி சுரங்கத்துல டைட்டனோபோவுடைய ஃபாசில்ஸ் கிடைக்குது. அந்த பாம்பு 5,80,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துதான் ஆய்வாளர்கள் கருதிருக்காங்க. அந்த பாம்பு பாத்தீங்கன்னா தண்ணீர்ல வாழக்கூடிய பாம்பு. ஆனா வாசிகிண்டிகஸ் பாத்தீங்கன்னா டைட்டனோபோவா மாதிரி தண்ணீர்ல வாழக்கூடிய பாம்பு கிடையாது. சதுப்பு நிலங்கள்லயும் நீர்நிலைக்கு அருகிலும் தான் அந்த வாசிகிண்டிகஸ் பாம்பு வாழ்ந்திருக்கு. இந்த பாம்புடைய முதுகெலும்பு பாத்தீங்கன்னா வளைஞ்சு போற தன்மை கிடையாது. மெதுவா நேரா செல்லக்கூடிய ஒரு பாம்பா தான் வாசிகிண்டிகஸ் இருந்திருக்கு. இந்த பாம்பு தண்ணீர்ல வாழாத பாம்புன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த பாம்புடைய ஃபாசில்ஸ் பாத்தீங்கன்னா குஜராத்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குஜராத் 4 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டெத்திஸ் கடலால சூழப்பட்டிருந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த பாம்பு எப்படி குஜராத்ல வாழ்ந்திருக்க முடியும்? ஆய்வாளர்கள் இந்த மட்சைடே குடும்பத்தை சேர்ந்த பாம்புகள் எல்லாமே கோண்டுவானான்ற மிகப்பெரிய கண்டத்துலதான் வாழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் இந்த வீடியோடைய முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். குஜராத் மட்டும் இல்லாம இந்திய துணை கண்டமே கோண்டுவானா கண்டத்தின் ஒரு பகுதியா தான் இருந்துச்சு. 13 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்திய துணை கண்டம் பாத்தீங்கன்னா கோண்டுவானா கண்டத்துல பிரிஞ்சு வடக்கு நோக்கி நகருது. 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதி யுரேஷியா மீது மோத தொடங்குது. இதன் விளைவாதான் 4 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இமயமலைகளே உருவாச்சு. இமயமலைகள் உருவாகி 4 கோடி வருஷம் ஆகுது. ஆனா இந்த பாம்பு 4.7 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வாளர்கள் வாழ்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய வடக்கு பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கடல் நீராலதான் முழுக்கப்பட்டு இருந்திருக்கு. அதுக்கு ஆதாரமா தான் குஜராத்லயும் இமயமலைகளையும் பாத்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களுடைய ஃபாசில்ஸ் இன்னைக்குமே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இதுல தென்னிந்திய பகுதி, அதாவது பெரும்பாலும் தக்கான பீடபூமி பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலுமே கடல் நீரால மூழ்கப்படல. அது கடல் மட்டத்திற்கு மேலதான் இருந்திருக்கு. தண்ணீர்ல வாழ இயலாத இந்த பாம்பு அப்போ குஜராத்ல வாழ்ந்திருக்க முடியாது. அது தக்கான பீடபூமி, அதாவது தென்னிந்தியாவில உருவாகிதான் அது வடக்கு பகுதி கடல் நீரோட அளவு குறைஞ்ச பிறகு அது குஜராத்திற்கே சென்றிருக்க முடியும். மட்சைடே குடும்பத்தை சேர்ந்த பாம்புகளுடைய ஃபாசில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு சில பாம்புகளை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். வாசிகிண்டிகஸ் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. டைட்டனோபோவா தென் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜிகாண்டோபிஸ் காஸ்டினி ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. மட்சோயா தென் அமெரிக்கா, மடகாஸ்கர், இந்தியா ஆகிய நாடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது. போனாம்பி ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பாம்புகளுடைய ஃபாசில்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நாடுகள் எல்லாமே கோண்டுவானா கண்டத்தோடைய பகுதிகளா இருந்திருக்கு. இந்த 5 பெரும் பாம்புகளும் பாத்தீங்கன்னா உச்சபட்ச வேட்டையாடிகளா இருந்திருக்கு. இந்த பாம்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா முற்றிலுமாவே அழிஞ்சிருச்சு. இந்த பாம்பு அழிஞ்சதுக்கான ஒரு முக்கிய காரணமே காலநிலை மாற்றம் தான். கிளேசியஸ் காலத்துல இந்த பூமி முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஐசோஸ் நிலைக்கு மாறுது. சதுப்பு நிலங்கள்லாம் மறைஞ்சு எல்லா இடமும் பனி படர்ந்த ஒரு இடமா மாறிச்சு. அதாவது உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ் ஹவுஸ் நிலைக்கு மாறிடுச்சு. பெரும்பாலும் இந்த பாம்புகள் பாத்தீங்கன்னா முட்டையை அடைக்காக்கிறதுக்கு வெப்பத்தை தான் நம்பி இருந்தது. அந்த டைம்ல அதுங்களால முட்டையை பொறிக்கிறதுக்கு வெப்பம் கிடைக்காமலும் அந்த குளிர் சூழல்ல அதுங்களால வாழ முடியாமலும் அந்த பாம்புகளும் பாத்தீங்கன்னா இறந்து போகுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்கள் மட்டும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தக்க வச்சுக்கிட்டு உயிர் வாழ தொடங்கி. அதாவது குளிர் சூழ்நிலைக்கு ஏற்ப சிறிய பாலூட்டிகளும் பறவைகளும் விரைவாகவே மாற்றம் அடைஞ்சிருச்சு. புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த உயிரினங்கள் பாத்தீங்கன்னா வாழ தொடங்கிருச்சு. ஆனா மெதுவான பரிணாம வளர்ச்சி கொண்ட இந்த மட்சைட் குடும்பத்தை சேர்ந்த பாம்புகள் இந்த குளிர்ந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியல. அதுங்களால இரைகளை பிடிக்க தேவையான வேகத்தையும் உத்திகளையும் வளர்த்து கொள்ள முடியாம போயிடுச்சு. இதனால அந்த பாம்புகள் பாத்தீங்கன்னா முற்றிலுமாவே அழிஞ்சிருச்சு. மனிதர்களாகிய நம்ம இந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களுடைய ஃபாசில்ஸ் இன்னைக்கும் மண்ணுக்கடியில கிடைக்குது அப்படின்றது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இந்த வாசிகிண்டிகஸை பத்தி தேடும் போது நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.